கண்ணீரில் மூழ்கி இருக்கும்போது அவர் ஆறுதல் செய்கிறார். கண்ணீரில் அழுதுகிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட சம்பவம் நடந்துருச்சு, இவ்வளவு கஷ்டமாக இருக்குது குடும்பத்தில், நான் ஒன்று நினைக்கிறேன் ஆனால் ஒன்று நடந்திருக்கே அப்படின்ட்டு சில கவலைகளை வருத்தத்தில் கண்ணீரில் இருப்பாங்க. கண்ணீர் வடித்து கொண்டு கண்ணீர் மாறும். கண்ணீரை காண்கிற தேவன் இருக்கிறார். அவர் கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார். சில இழப்பு வரும்போது நம்முடைய அந்த அழுகையை அடக்கி கொள்ளவே முடியாது, தாங்கவே முடியாது. அப்போ அந்த இழப்பை சரி செய்ய முடியாது. ஆனாலும் அந்த கண்ணீரிலிருந்து ஆண்டவர் விடுதலை தருகிறவர்கள். என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய மகன் இறந்த பின்பு பாருங்கள், அந்த கண்ணீரை, அந்த பாதையை மறக்கவே முடியாது. என்னுடைய 3.25 வயசு மகன் இறந்தப்போ நாங்கள் பட்ட வேதனை அதிகம், கண்ணீர், நானும் என் மனைவியும் அழுத கண்ணீர் அதிகம். ஆனாலும் அந்த நேரத்திலிருந்து பாருங்கள், இப்போ வரைக்கும் கர்த்தர் எங்களை தேர்ச்சி கொண்டு வருகிறார், எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். சகல ஆறுதலின் தேவன் நம்ம